ஹாய், வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். இஃப் டி ஃப்ரம் ஆர் ஸ்கொயர் டு ஆர் கியூப் டிஃபைன்டு பை டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x minus y, 3x plus 4y, x. Verify whether t is linear or not. Find n of t, r of t and hence verify the dimension theorem. Solution பார்ப்போமா? இப்போது நல்லா கவனிங்க. கொஸ்டினில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஆர் ஸ்கொயர்லேருந்து ஆர் கியூப். அப்போ நம்ம ரெண்டு எலிமெண்ட்ஸ் எடுத்தால் போதும். அதாவது நான் யூவின் ரெண்டு எலிமெண்ட் எடுக்கிறேன். ஏன்னா இங்கே ஆல்ரெடி எக்ஸ் ஒய் இருக்குது, இல்லை எக்ஸ் ஒய்னு எடுத்துருக்கலாம். ஸோ யூ ஈக்குவல் டு x1 y1, v ஈக்குவல் டு x2 y2 பிகாஸ் ஐ ஹாவ் ஒன்லி டூ எலிமெண்ட்ஸ். தீஸ் போத் பிலாங்ஸ் டு ஆர் ஸ்கொயர். ஏன்னா ரெண்டு எலிமெண்ட் ஆர் ஸ்கொயருக்குள்ளே தான் இருக்கணும். அண்டு சி பிலாங்ஸ் டு ஆர்ன்றதை எழுதணும். ஃபஸ்ட்டு நமக்கு தெரிய வேண்டியது டி லீனியராக இல்லையான்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு there are multiple formulas. ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம போட்டிருக்கோம் t of c into u plus v is equal to c into tu plus tv. இந்த ஃபார்முலா தான் நம்ம போட்டிருக்கோம். இது ஒரு ரெடியூஸ்டு ஃபார்ம் ஆஃப் தீஸ் டூ ஃபார்முலாஸ். ரெண்டு ஃபார்முலா போடாமல் நான் அது போடுறது. ஆக்சுவலாக இது வந்து ஃபார்முலா ஃபார் அடிட்டிவிட்டி. t of u plus v equal to t of u plus t of v. இது ஹோமோஜினிட்டிக்கு t of cx is equal to c into t of x. இதை ரெண்டையும் கிளப் பண்ணி தான் நான் இந்த ஃபார்முலா கொண்டு வந்துட்டேன். இதை தான் இதில் சால்வ் பண்ணியிருக்கேன். இது மட்டும் மெத்தடில் எப்போ ஒரு வெக்டாரை நம்ம வந்து மேட்ரிசஸ் ஃபார்மில் போட முடியுமோ அப்பையும் அது லீனியர்னு ப்ரூவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்கள், 2 minus 1 3 4, இங்கே 1 0, இங்கே xy. இப்போ நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 2x minus y 3x plus 4y x plus 0. இது வந்தாலும் இது லீனியர் தான். இது வந்து ஃபர்தர் சாப்டரில் நம்ம அதையும் பார்ப்போம். ஸோ இந்த தடவை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது டி ஆஃப் சியூ ப்ளஸ் வி ஈக்குவல் டு சி இன்ட்டு டியூ ப்ளஸ் டி ஆஃப் வி. இப்போது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறது கண்டுபிடிக்கிறேன். அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் போடாமல் சியூ ப்ளஸ் வி, சி இன்ட்டு யூன்றது பாருங்கள் x1, y1 ப்ளஸ் வி வந்து x2, y2. இப்போ இந்த சியை உள்ளே கொடுக்குறேன். cx1, cy1 ப்ளஸ் x2, y2. இனி ஆட் பண்ணிடலாமா? இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் கமாக்கு முன்னாடி இருக்குது பாருங்கள். ஸோ cx1 ப்ளஸ் x2, cy1 ப்ளஸ் y2. இது முடிச்சாச்சு. இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துடலாமா நம்ம ஃபார்முலா அப்படி? ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தா என்ன பண்ணணும்னா, இங்கே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொஸ்டினில் இருக்குல்ல, அது ரிலவெண்ட்டாக நம்ம எழுதணும். எப்படி எழுதணும்? இப்போது சியூ டி ஆஃப் சியூ ப்ளஸ் வி, இதில் என்ன இருக்குது, 2x மைனஸ் ஒய்ன்னு இருக்குது. நம்ம என்ன எழுதணும்? ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள், இது கூட இதுதான் எக்ஸு, இதுதான் ஒய். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 2x மைனஸ் ஒய், 2 இன்ட்டு திஸ் டேர்ம் பாருங்கள், 2cx1 ப்ளஸ் 2x2 மைனஸ் ஒய். அப்போது மைனஸ் ஆஃப் cy1 ப்ளஸ் y2, அதாவது மைனஸ் cy1 மைனஸ் y2. அடுத்து கமா 3x ப்ளஸ் 3y. ஸோ கமா போட்டுட்டேன். 3x 3 இன்ட்டு இந்த எக்ஸு, அப்போ 3cx1 ப்ளஸ் 3x2 ப்ளஸ் 4y ப்ளஸ் 4 இன்ட்டு இந்த ஒய், அதாவது 4cy1 ப்ளஸ் 4y2 கமா லாஸ்ட் ஒன் வந்து எக்ஸு. அப்போ என்ன எழுதணும்? எக்ஸ்னால் இது மட்டும்தான், cx1 ப்ளஸ் x2. இதுதான் நம்ம ஈக்குவேஷன் 1. புரியுதாம்மா? சியூ ப்ளஸ் வியை கண்டுபிடிங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும்போது இதை எக்ஸுக்கு பதிலாக போடுங்க, இதை ஒய்க்கு பதிலாக போடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. அடுத்து இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட். ரைட் ஹேண்ட் சைட் ப்ரூவ் பண்ண போகிறோம். என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? திஸ் இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு டியூ ப்ளஸ் டிவின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ சி இன்ட்டு டி ஆஃப் யூ, டி இன்ட்டு யூவோட வேல்யூ பாருங்கள், x1 y1, இதை எழுதிடுறேன். அடுத்து ப்ளஸ் டி ஆஃப் வி x2 y2 போட்டாச்சா? இப்போது எப்போ டீன்னு கொடுத்துட்டோமோ அதோட வேல்யூ கொடுத்துடணும். நமக்கு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 2x மைனஸ் ஒய். இந்த சி அப்படி இருக்குது. இங்கே 1, இப்போ எக்ஸ் என்னது? x1, ஒய் என்னது? y1. அப்போ 2x மைனஸ் ஒய், 2x1 மைனஸ் y1 கமா 3x ப்ளஸ் 4y, 3x1 ப்ளஸ் 4y1 கமா அடுத்து வெறும் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே x1 எழுதியாச்சா? ப்ளஸ் இதுக்கும் அதே மாதிரி டி ஆஃப் x2, y2க்கும் இங்கே எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கே x2வும், ஒய் வர இடத்துல y2வும் போடணும். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள், கொஸ்டினில் இருக்கிறது 2x மைனஸ் ஒய், 2x2 மைனஸ் y2. அடுத்து கமா 3x ப்ளஸ் 4y, 3x2 ப்ளஸ் 4y2 கமா எக்ஸ், அதாவது கமா x2 போட்டாச்சா? இப்போ இந்த சியை உள்ளே கொடுத்துடலாம். அப்போ என்ன ஆகும்? 2cx1 மைனஸ் cy1 கமா 3cx1 ப்ளஸ் 4cy1 கமா cx1. இங்கே ஒரு அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா இங்கே எதுவும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இல்லை. இப்போ ஆட் பண்ணலாம். இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் ஆட் பண்ணுறேன். 2cx1
ப்ளஸ் 2x2 மைனஸ் cy1 மைனஸ் y2. இதுதான் 4 ஃபஸ்ட்டு டேர்ம். எக்ஸ் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன், ஒய் செகண்டு போட்டிருக்கேன். அடுத்து 3cx1 இந்த பக்கம் பாருங்கள் 3x2 ப்ளஸ் 3x2 ப்ளஸ் 4cy1 ப்ளஸ் 4y2. இதுதான் நம்ம செகண்ட் டேர்ம். லாஸ்ட் டேர்ம் 3cx1 ப்ளஸ் x2. இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1ம் 2ம் ஒரே விஷயந்தான் இருக்குது. அதனால் ஃப்ரம் 1 and 2 நம்மளோட LHS T of CU plus V is equal to RHS C into TU plus TV. அதாவது T வந்து லீனியர், ஏன்னா இது நமக்கு சால்வ் ஆகிடுச்சு. புரியுதாமா? அடுத்து கொஸ்டின் இதோட நெட்டில் வேறு என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் N of T, R of T and hence verify the dimension theorem. N of Tனா என்ன அர்த்தம்? நல் ஸ்பேஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரி, நல் ஸ்பேஸ் N of T. நல் ஸ்பேஸ்னால் என்னென்னு அர்த்தம்னா, நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? R² கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே XY தான் R². இப்போ R³ கொடுத்தா X, Y, Z belongs to R³ கொடுப்போம். பட் நமக்கு கொஸ்டின் சைடு R². ஸோ X, Y belongs to R². நல்லிட்டினா என்ன அர்த்தம்னா, இப்போ T of X is equal to 0, T of Y equal to 0ன்னு வரும். இங்கே T of X, Y equal to ஏன் 3 0 போட்டிருக்கேன்னா R² is equal to R³ கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். நல்லா கவனிங்க. ஃப்ரம் R²லேருந்து to R³ மாறணும். அதனால் 3 0 கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணிடணுமா? ஸோ T ஆஃப் இந்த இது பாருங்க, T of X, Y equal to 0 0 0. நமக்கு T of X, Yயோட ஆன்சர் என்ன? கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2x minus y, 3x plus 4y, x. இப்போது தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 0 0 0ன்னு எழுதிட்டேன். இப்போ ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணுவா. 2x minus y equal to 0. அடுத்து இது வந்து ஈக்குவேஷன் 3. 4 என்னது? 3x plus 4y equal to 0. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் x is equal to 0. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வரையும் சொன்னேன்னா, இப்போ x 0 இதை தூக்கி ஃப்ரண்ட் ஈக்குவேஷனில் போட்டோன்னா 3 into 0 is 0 plus 4y equal to 0னா y 0 வரும். ஸோ நமக்கு ரெண்டு டேர்ம் தான், எக்ஸ் ஒய் ரெண்டும் 0 0 வந்துருச்சு. இங்கே எல்லாமே 0 ஆகிடுச்சுன்னா N of T வந்து 0, 0னா அதோட டைமென்ஷனும் 0 தான். ஓகேவா? டைமென்ஷன் ஆஃப் N of Tயும் 0 தான். அடுத்து ரேஞ்சு கேட்டிருக்காங்க. ரேஞ்சுன்றது என்னென்னா இதே தான், T of X, Y is to X, Y belongs to R². அப்போ ஜென்ரலாக T of X, Y தான் எழுத சொல்கிறாங்க. அப்போது T of X, Y என்ன? அந்த கொஸ்டினை எழுதுகிறோம். எழுதிட்டு இப்போ எக்ஸை தனியாக சேர்த்து எழுதுங்க. இப்போ பாருங்கள், எக்ஸை பிரித்து எழுதணும்னா 2x, 3x, எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போது எக்ஸை காமனாக எடுத்துகிட்டு 2 3 1. புரியுதாமா? ஃபஸ்ட்டு டேர்மில் 2x இருக்குது, 3x, x. அந்த 2 3 1 எக்ஸை காமன். ஒய்யை பாருங்கள், ஃபஸ்ட்டு டேர்மில் y இன்ட்டு -1 இருக்குது, செகண்டில் 4 இருக்குது, தேர்டில் இல்லை 0. இது வெறும் T of X, Y தான், ஈக்குவல் டு 0. எதுவும் நம்ம போடலை. ஸோ இந்த இப்போ இப்படி பிரிச்சிட்டோம்ல, அப்போ ரேஞ்சு வந்து என்னன்னு கேட்டால், இந்த ரேஞ்ச் இஸ் ஸ்பேண்ட் பை தீஸ் 2 வெக்டார்ஸ். அதாவது இந்த உள்ளே இருக்குது பாருங்கள், இதுக்கு 2, 3, 1 அண்ட் -1, 4, 0. இது ரெண்டு. அப்போது R of T equal to ஸ்பேன் ஆஃப், இது எழுதுறதுக்கு முன்னாடி இதுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது ஏதோ ஒரு டேபிள்ஸ் போட்டால் இது வருதா பார்த்தா நமக்கு வரல. ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து இன்ட்டு -2ஆல் போட்டால் 2 வரும், ஆனால் இங்கே -8 வரும். ஸோ எந்த லிங்க்கும் இல்லை. ஸோ ரெண்டுத்தையும் எடுத்து எழுதிடுறேன். இது எதுவும் மல்டிப்ளை பண்ணால் இன்னொன்று கிடைக்க அப்படி இல்லை. ஸோ தேர் ஆர் 2 இயர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டார்ஸ் இந்த செட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரேஞ்சு வந்து ரேங்க்கு, அதாவது ரேங்க்ன்றது என்னது? டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் T, அது 2. ரேங்க்ன்றது என்னம்மா? டைமென்ஷன் ஆஃப், இது ரேங்க் ஆஃப் Tயில், இது ரேஞ்ச் ஆஃப் T. இதில் ரேஞ்சில் 2 இருக்குது. அப்போ ரேங்க்ன்றது இதோட கவுண்ட். நல் ஸ்பேஸோட கவுண்ட்டு தான் நல்லிட்டி, ரேஞ்சோட கவுண்ட்டு தான் ரேங்க். அடுத்து லாஸ்ட் டைமென்ஷன் தியரம் ப்ரூவ் பண்ணிடுவோம். டைமென்ஷன் தியரமோட ஃபார்முலா தான், நல்லிட்டி ப்ளஸ் ரேங்க் இஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் V. ஸோ Vன்றது என்னது? டொமைன். டைமென்ஷன் ஆஃப் டொமைன் நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? T ஃப்ரம் R² to R³. ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்காது R². இதோட டைமென்ஷன் என்னம்மா? 2. நல்லிட்டி டைமென்ஷன் ஆஃப் N of T. இப்போ தான் நம்ம பார்த்தோம், நல்லிட்டி ஆஃப் N of T வந்து 0ன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். அடுத்து டைமென்ஷன் ஆஃப் R of T இங்கே ப்ரூவ் பண்ண பாருங்கள், 2. அப்போது ஸோ டைமென்ஷன் ஆஃப் V 2 இஸ் ஈக்குவல் டு நல்லிட்டி 0 ப்ளஸ் ரேங்க்கு 2. ஸோ 2 ஈக்குவல் டு 2. Therefore the dimension theorem is verified. அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.